அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூட்டிய மூடி திறப்பட்டது. பெட்டி பாம்பாய் ஆனதாலோ என்னை பெட்டிக்குள்ளே வைத்து பூட்டப் பார்த்திருந்தார்கள். பெட்டியை கொஞ்சம் திறந்திட்டதாலே சீறிப் பார்த்தேன், கொஞ்சம் சத்தமாகவே. சீறியது பிடிக்கவில்லை போல மீண்டும் மூடியை இட்டு மூடப் பார்த்திருக்கின்றார்கள். தலையால் தட்டி கொஞ்சம் பார்த்தேன், மூடியை திறந்திடலாம் என நினைத்து. தட்டிய தலை முட்டி திரும்பியது மீண்டும் பெட்டிக்குள்ளே. எப்போது திறப்பார்களோ அப்போதே கொஞ்சம் வெளிவரலாம் என நினைத்தேன். ஆனால் அவர்களுக்கோ திறப்பதற்கே எண்ணம் இல்லை என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டேன். காலம் கடந்தது, பெட்டியும் திறக்கப்படுவதாய் இல்லை. காத்திருந்து காத்திருந்து மனதில் என்னவோ ஒரு வீராப்பு தன்னாலே உருவாகிற்று. இனி யாரையும் நம்பி பயனில்லை, தானே தன் விடுதலைக்கு முயற்சித்திட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டேன். இறைவனிடம் தன்னிலை கூறிற்று. தடுமாற்றமடையாது துணிந்து நின்றேன். தாயை பிரிந்தேன், தந்தையை பிரிந்தேன், உறவுகள் இழந்தேன், பெட்டிக்குள் வாழலானேன். பெட்டிக்குள் பிடிபட்டதென்னவோ என் தவறா? இல்லை, என் இறைவன் என்னை திடம் பூண்ட உள்ளத்தை தருவதற்காக செய்த ஏற்பாடோ? இனிமேலும் தாமதிப்பதில் பயனில்லை. வாழ்வில் வாழ்வதற்கும் சாதித்து உயர்வதற்கும் பலவுண்டு. தலையை நன்கு திடமாக்கி, மனதை நன்றாய் கல்லாக்கி, வீரனாய் வெற்றியை நோக்கி மன உறுதியோடு தலையை வேகமாக உயர்த்தினேன். மூடி திறப்பட்டது. வெளியேறி சீறினேன் மிக சத்தமாக. பூட்டி வைத்த அனைவருமே சற்று பயம் கொண்டு தள்ளி நின்றார்கள். வெற்றி கொண்ட வீரனைப் போல் ஊர்ந்து சென்றேன் பூமி தன்னில். இனிமேலும் பிடிபட்டால் நான் ஒரு முட்டாளே. மிக கவனமாய் ஊர்ந்திட வேண்டுமல்லோ இப்பூமி தன்னில். கழுகு போல் பல உருவம் சுற்றித் திரியும். கவனம் தவறினால் வேட்டையாடப்பட்டு வாழ்விழந்து போகலாகுமே. இனியாவது நுணுக்கமாக காய் நகர்த்தி சாதித்திடணுமே. இறைவனின் உதவி என்றும் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ்.